காலகட்டத்திலயும் அதிகமா கேஸ் ஸ்டவ்கள் வெடிச்சிருக்கீங்க. அப்படியே கண்ணு வச்சு செய்வினே வைக்கிறோம். ஹாய் மக்களே, இன்னைக்கு டே 2. எஸ், இன்னைக்கு என்னடா பேசலாம் அப்படி யோசிக்க முன்னாடி இன்னைக்கு என்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு இந்த பக்கம் ஒரு 40 தம்பிள்ஸ், இந்த பக்கம் ஒரு 40 தம்பிள்ஸ் ஏற்றிருக்கு. ஸோ நேற்றுலாம் பயங்கர வலி. நேற்று ஒரு நாள் பண்ணதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. புல்லப்ஸ் வந்து ஒரு 14 தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு மேலே எடுக்க முடியல. புஷ்அப்ஸ் எடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு ஓவரால் ஒரு 1/2 மணி நேரம் மேலே ஒர்க் அவுட் பண்ணி 1 கிலோமீட்டர் நடந்திருக்கு. ஸோ நிறைய நடக்கணும், சாயங்காலம் நடந்துன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு என்ன பேச நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வாட்ஸ்அப் ஒரு ஃபார்வர்டு இருந்துச்சு. அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர் பேர் தெரில, யார் என்னெல்லாம் தெரில, வீட்டு வாசல்ல கத்துறாங்க, கதறாங்க, தன்னோட புருஷனை கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு உள்ள விடுங்கன்னு கூப்பிட்றாங்க, மாமியாரை கெஞ்சுறாங்க, கதறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு 20 பவுன் நகைக்காக. என்னோட கேள்வி, அந்த நகை இருந்தால் தான் உங்களால் வாழ முடியுமாடா அப்படின்றது தான். ஏன்னா கிட்டத்தட்ட இத்தனை வருஷ காலத்தில் இவ்வளோ அறிவியல் வளர்ச்சியில் நம்ம ஏல என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இன்னமும் ஏஐயை பிரித்து சொன்ன ஒரு வார்த்தை இ அப்படி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்கு இந்த சமூகம். கடந்த காலத்தில் மட்டும் வரதட்சணை கொடுமையால் இறந்தவங்க வந்து ரொம்பவே அதிகம். அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இந்த பொண்ணுமே நான் காலைல ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், இப்படி ஒரு தேவதை எப்படா தெருவில் வருவங்க மனசு வந்துச்சு அப்படின்னு. இவங்கெல்லாம் யாரு என்னன்னு பார்த்தா நான் சொல்லியிருப்பேன், சோஷியல் ஜாம்பிஸ். அதாவது பணத்திற்காக என்ன வேணாலும் செய்யலாம், வரட்டு கௌரவம், பகட்டு, பகுமானம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாண வீடு, எந்த ஒரு வீடாக போனாலுமே நல்லா இருக்குங்களா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டீங்களா, தொழிலில் அப்படி போய்ட்டு அப்படின்னு ஒரு 7 டிக்கெட் அடைக்க வச்சோம்னா போகுது. அவங்க பல்லு கூட தெரியாம சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பெரிய ஆளு, அவங்க வந்து ரிச் பர்சன், அவங்க வந்து ரிச் மென்டாலிட்டி உள்ள பர்சன், அவங்களாம் அதிகமாக பேச மாட்டாங்க, அவங்க வந்து மேதாவிகள் அப்படின்ற அவங்க வந்து அப்படி சொல்றது. என்ன சொல்றது, பின்னாடி போய் பேசும்போது அவனா போய்னா பேசவே மாட்டான், ஓவரா பிஹேவ் பண்ணுவான்டா அப்படின்னு மக்கள் உண்மையில் பின்னாடி பேசுவாங்க. ஏன்னா நீங்க முன்னாடி ஒழுங்கா பேசுறல்ல. ஸோ நீங்கள் முன்னாடி ஒழுங்காக பேசலைன்ற பட்சத்தில் அவங்க தாட்டில் என்ன வரும் அப்படின்னா, ஓகே இவன் இப்படிதான்டா, சும்மா பகட்டு காட்டுவான், அவனால நம்பவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் வரும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா, அப்படி இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு. எஸ், உங்கள் முன்னாடி அப்படி மதிப்பாங்க, தவிர்த்து பின்னாடி போய்ட்டு நல்லா கழுவி தான் ஊற்றுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த காலத்துலேயும் வரதட்சணை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அவ்வளோ கெஞ்சுது. அவன் புருஷன் அப்போ கூட அவங்க புருஷனை நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. என் புருஷன் ரொம்ப நல்லவருங்க, அவங்க அம்மா பேச்சு கேட்டு ஆடுறாங்க, அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு வந்து அந்த மாமியாருமே ஒரு பொண்ணா மருமகளாக தானே அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஒருவேளை அவங்களும் அந்த மாமியார் குடும்பம் நடந்திருக்குமோ, அதனால பழி வாங்குறாங்களா? நான் ஏன் மாமியார்கிட்ட பண்ணல, அது மாதிரி ஏன் மருமகள் நான் பண்ணுற மாதிரியா? ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்துல ஒரு விஷயம் எங்கனாலும் டக்குன்னு ரீச் ஆகிற இடத்துல இருக்கும். ஏன்னா அன்னைக்கு இருந்த மக்கள்கிட்ட வந்து நேர்மைன்னு ஒன்று எப்படின்னா தன்னோட மனசுல இருந்துச்சு. ஸோ கூட இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலையும் அதிகமாக கேஸ் ஸ்டவ்கள் வெடிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து இவங்க கேட்டு வெளியே நிற்கிறாங்க, அழுகுறாங்க. அந்த 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 முகத்தை வந்து நான் காட்ட விரும்பலை. ஏன்னா அப்படி ஒரு அழகான தேவதையை எப்படி தெருவில் விட உங்களுக்கு மனசு வந்துச்சு? இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் இறந்துட்டாங்க. இப்படிப்பட்டவங்களை நீங்க, நான் அந்த பொண்ணை சொல்ற நினைக்கிறது தான், நீ அழாதம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு தங்கச்சியா, என்னோட தங்கச்சியா நான் பார்க்குறேன். இதே உங்க இடத்துல இருந்து நீங்க யோசிங்க, அந்த பொண்ணு உங்க தங்கச்சியா, அக்காவா, உங்க சகோதரியா, இல்லை உங்க ஃப்ரெண்டா, இப்படி இருந்தா நீங்க ஏத்துப்பீங்களா அப்படின்னு? ஏன்னா அழ வேண்டிய அந்த பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணோட புருஷன் தான். ஏன்னா இப்படி ஒரு தேவதையை விட்டுட்டு அவரால் வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஆனா இதை தாண்டி அவங்க குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைலாம் தெரியாது. ஆனால் பேசும்போது அந்த பொண்ணு சொன்னது 20 பவுன் நகை எங்களால் போட முடியல, அதுக்காக சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதை நீங்கள் வெளியே கொண்டு வர முடியாது. நீங்கள் அவங்க அவ்வளோ கத்துறாங்க, அவங்க சொந்தக்காரங்க வந்து வெளியே இருந்துட்டு நாங்கள் மொய் வச்ச சொந்தக்காரங்க வந்திருக்கோம், அந்த பொண்ணை உள்ளே விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கொஞ்சமாச்சும் எட்டி பார்த்து பேசலாமே, வெளியே வந்து பேசலாமே, வெளியே வந்து பேசி அந்த பொண்ணை உள்ளே கூப்பிட்டுக்கலாமே, இல்லை அவங்க அம்மா அப்பா வந்து அவங்க அம்மா அப்பா கூடயே அனுப்பி வைக்கலாமே, இல்லை எப்படியாச்சும். ஏன்னா யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்கிறத விட இப்படி பண்ணுறது ரொம்ப கொடூரமான கொடுமையான விஷயம். ஸோ இந்த கொடுமை நடக்கக்கூடாது அப்படின்றத நம்ம காலங்காலமாக பேசிக்கிட்டு இருந்தாலும் இப்போ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஈஸியாக பொண்ணு கிடைக்கல அப்படின்றாங்கல்ல, அதுக்கு பின்னாடி காரணமே இதுதான். ஏன்னா எனக்கு இவ்வளோ நகை போடணும், இவ்வளோ வரதட்சணை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்குலாம் நல்ல பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது. பணக்கார பொண்ணுங்களாக இருந்தாலுமே நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட அவ்வளோ நகை போட்டு வர்ற பொண்ணு உங்களுக்கு வந்து மனைவியா இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு மகாராணியா தான் இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அதுவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்க பையன் தான் வேணும்,
அப்படின்னு நினைக்கிற பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அதே கதை தான். சொந்த வீட்டோட ஒரு மாப்பிள்ளை வந்தானா அவனும் மனைவியை பார்ப்பான்னு நினைக்கிறீங்க, ஒரு வேலைக்காரியாக தான் பார்ப்பான். ஸோ இது ரெண்டு ரெண்டு இடத்துலையுமே ஒரு விட்டு கொடுத்தல் அப்படின்ற ஒன்று இல்லாமல் போயிடும். அந்த காலகட்டத்தில் நம்ம அம்மா அப்பாக்கள் சண்டை போடாத ஒரு நாள் இருக்குன்றீங்க, 3 வேளையுமே அவ்வளோ சண்டை போடுவாங்க. ஆனால் சண்டை போட்டால் அதே வீட்டை நிம்மதியாக தூங்குவாங்க, அதுவும் ஒரே ரூமில். இன்றைக்கி ஆளுக்கு ஒரு ரூமாக பிரிச்சுக்கிறோம். ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டியில நம்ம வெளியே வந்தீங்கனாலே உங்களுக்கு பொண்ணு கிடச்சிடும். ஆனால் நம்ம வரமாட்டோம். ஏன் நம்ம சொல்கிறோம் அடிக்கடி, ஜாதி காரணம், மதம் காரணம், என்னென்னமோ சொல்கிறோம், படிப்பு காரணம், சொந்த வீடு இல்லை, சொத்து பத்து இல்லை, நகை இல்லை, இப்படி என்னென்ன காரணங்கள் சொன்னாலும் அட்லாஸ்ட் நீங்கள் உங்களுக்கு பார்த்த பொண்ணோட மனசை பார்த்தீங்களா, நீங்கள் உங்களுக்கு பார்த்த பையனோட மனசை பார்த்தீங்களா, அவங்களோட உழைப்பை பார்த்தீங்களா? ஏன்னா இந்த உலகத்தில் அன்பு, காதல், உழைப்பு இதை தாண்டி எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு கோட்பாடுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான பார்ட்னர் லைஃப் பண்ணுற கிடப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை சும்மா சூப்பராக வாழலாம். ஊரே அது அப்படியே கண்ணு வச்சு செய்வனே வைக்கிற அளவுக்கு நீங்கள் வாழலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பணத்தை பார்த்து, சொந்த வீடை பார்த்து, சொத்து பத்து பார்த்து, நகை பார்த்து தான் ஒரு பொண்ணோ பையனோ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஊரில் இருக்கவங்கெல்லாம் செய்வனை வைக்க தேவை கிடையாது, உங்களுக்கு நீங்களே வச்சுப்பீங்கன்றதான் எழுதப்படாத உண்மை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நேர்மைன்றது நான் சொன்னது அதுதான். பட் இன்னைக்கு வந்து கேமரா தான் எல்லாமே, கடவுள் மாதிரி ஒரு உண்மையா பொய்யா என்றதை தெல்ல தெளிவாக காட்டுது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கணுமா, மாப்பிள்ளை கிடைக்கணுமா அப்படின்னு பார்க்காம உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும், நல்ல கணவன் கிடைக்கணும், நல்ல மனைவி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமே உங்களுக்கு அடுத்த 1 வருஷத்துலேயே உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும், மாப்பிள்ளை கிடைக்கும், சூப்பரான லைஃப் லீட் பண்ணுவீங்க. திரும்பி சொல்கிறேன், வரதட்சணை கொடுமை எந்த அளவுக்கு தப்போ அதே மாதிரி தான் பையன்கிட்ட சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறதும், அட் தி சேம் டைம் அப்படி கண்டிஷன் போடுறதோ இப்படி சொல்கிறதோ தப்பு கிடையாது, நான் சொல்ல மாட்டேன், தப்பு தான். ஆனால் நீங்கள் அங்கேயே உட்காந்து இருக்கீங்க, நீங்கள் எந்திரிச்சு வந்துடுங்க. உங்களோட வரதட்சணை கேட்குறாங்களா, அப்படியோட மாப்பிட்டே தேவையில்லை. உங்களோட சொந்த வீடு வேணுன்றாங்களா, அப்படியோட பொண்ணே தேவையில்லைங்க. இன்றைக்கும் 5000 10,000 சம்பாதிச்சா கூட நான் நல்லா வச்சு உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு நினைக்கிற பொண்ணுங்க அதிகமாக இருக்காங்க. அட் தி சேம் டைம் என்ன நிலைமை வந்தாலும் ஒரு பொண்ணை கைவிடாமல் கடைசி வரை கைப்பிடிச்சு காப்பாற்றுற பசங்களும் இருக்காங்க. அதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். அது நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும்னா நான் முதலே சொன்ன மாதிரி அந்த பகட்டு, பகுமானம், வரட்டு, கௌரவம், பணத்தின் மீதான ஒரு சொத்தின் மீதான மைண்ட் செட்டில் வெளியே வந்தீங்க அப்படின்னா, அன்பும் காதலும் கொண்டு தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அந்த பொண்ணு சீக்கிரமே ஒரு நல்ல வாழ்க்கை அவங்க கணவனோட சூப்பராக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இனிமேலும் இப்படி யாருக்கும் நடக்க வேணாம்னு வேண்டிக்கிறேன். நடந்தால் உண்மையிலே அவன் ஒரு ஆம்பளே கிடையாது. அதே சேம் டைம் இந்த பக்கமும் அதே தான் கதை. ஸோ இப்படி திரும்ப முடித்துக் கொள்வோம். சிம்பிளாக சொல்கிறதா அடிக்கடி சொல்கிறது தான், அன்பை விதைப்போம், பேரன்பையை அறுவடை செய்வோம். நன்றி, பாய். टाइगर का हुक्म।